அந்த வாரம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த டைமில் நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக நாங்கள் போய் ஜெராக்ஸ் கடையே கெதின்னு உட்காந்துட்டு இருந்தோங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. ஐயோ நீங்கள் வேறு அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ கூட எனக்குலாம் அப்படியே பகீர்னு இருக்குது. அவ்வளோ ரெக்கார்டு வந்து நாங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது ரிப்போர்ட்டு. அதை டைப் பண்ணுறதுக்குள்ள எல்லோரும் ஒரு வழியாகிட்டோம். அதுவும் நம்ம கார்த்திகா பண்ண அலப்புற இருக்கே அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னென்ன ஃபுல்லாக சொல்கிறது வரைக்கும் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோ பாருங்கள். இவ்வளோ அவசரமாக எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புக்கும் கைமா திணிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து வைவாக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நான் கஷ்டப்பட்டு பண்ண ரெக்கார்டு. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்களே டைப் பண்ணி நாங்களே எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணோம். அவ்வளோ சின்சியராக படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் கிளாஸ் பசங்களாம் இவ்வளோ சின்சியராக படித்து நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இன்க்ளூடிங் மீ. நானுமே அன்றைக்கி தான் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வைவா மார்க் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ்டர்னல்லாம் வருவாங்க, அதனால் கொஞ்சமாவது படிக்கணும் பாஸ்ன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தோம். சரி, கார்த்திகா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கதைகள் இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்கள். எல்லாரோட ரெக்கார்டுமே சூப்பராக இருந்தது. ஆனால்